எங்க அம்மாவை கேட்டனா நான் கேட்கிற யாரை கேட்கிறேன் வெளியே அனுப்பிட்டு நீ எவ்வளவு போட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. கஷ்டத்தை எல்லாத்தையும் கருத்துல கொண்டு எங்களோட ஊழியர்களை பழைய எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க இல்லை. ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கோம். இப்ப புதுசா பெருக்கிற வேலையா செய்து கொண்டிருக்கோம். போன் பிடிச்சி வேலை செய்யற மாதிரி வேலை செய்ய நாங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நான் வந்து போடப்பா உனக்கு தைரியம் வந்து அதை செய்ய நீ. தாய் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ் வியூ. இன்றைக்கான நாள் எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆணைய உப்பளத்தில் இருக்கும். ஸோ இன்றைக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கடந்த 13 நாட்களாக இந்த உப்பள போராட்டமான நடைபெற்று வருது. அந்த உப்பள போராட்டம் வந்து தோல்வி அடையும் நிலையில் வந்து இந்த உப்பள போராட்டமான வர இருக்குது. அதை இந்த மக்களை நீங்கள் தான் இதை எந்த அளவுக்கு இதை கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த உப்பள போராட்டம் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ச்சியாக இந்த காணொலியை காணலாம். இந்த காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும். அங்கே வீடியோவுக்கு போகலாம். இன்றைய நாள் எத்தனாவது நாளாக இந்த போராட்டம் தொடர்கிறது? என்னோட 13வது நாள். 13வது நாளில் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்கள் உங்களுடைய அதாவது ஜிஎம் இந்த இடத்துக்கு வந்திருந்தார். 8 ரூபாய் வந்திருந்தார். இதுவரைக்கும் போராட்டக்காரர் உங்களோட ஏதாவது கலந்துரையாடி இருக்கிறார்? உள்ள போனாரு. அப்புறம் மேனேஜரும் அவரும் திரும்பி வேற எங்கேயோ போனாங்க. திரும்பி உள்ள போனாங்க. அதுக்கப்புறம் போல என்ன ஒரு எங்களை வந்து சந்திக்கவும் ஒன்றும் இல்லை. ஆனா புதுசா வந்து ஆட்கள் ஒரு 15 பேர் மட்டும் 20 பேர் மட்டும் புதுசா ஆட்கள் எடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இபிஎஃப் நம்பரும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவங்க இன்னைக்கு வந்த ஆட்கள் 15 பேரை மட்டும் எடுத்து வேலை செஞ்சாங்க. இன்றைய நாளிலே புதுசாக என்ன காரணத்துக்காக அவங்க சொல்றாங்க வந்து அவங்களோட நினைப்பு என்ன, நீங்க எப்படியே போராடுங்க. அவ்வளவுதான் உங்களோட தலையெழுத்து. அவ்வளோ தான். இஷ்டமா இருந்தா வாங்க, கஷ்டமா தான் போறாங்க. எங்களுக்கு தேவை என்ன, எங்களோட மேனேஜர் எங்களுக்கு மாத்துங்க. ஏன்னா வந்து நாங்கள் எல்லா இடமும் போயிட்டோம் சொல்லிட்டோம். அப்பெல்லாம் மாற்ற முடியாது. இஷ்டமானதான் உள்ள வந்து வேலை செய்யறோம்னா செய்யுங்க. உங்களாம் வேலை தாரம் அப்படின்னா நாங்களும் சோத்துல உப்பு தானே நான் போட்டு திங்கிறோம். எங்களுக்கும் ஒரு ரோசம் இருக்கு. அவங்களுக்கு ரோசமா எங்களுக்கு ரோசம் இருக்கு தானே. உப்படி தரோம். அவ்வளோ கேவலமா போயிட்டோம்ல. நாங்கள் என்ன போராட்டத்தை வந்து வேற வடிவமா மாத்திர மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்கோம். ஏன்னா வந்து இதுலயே வந்து இருந்து போராடிக்கும் போது மதிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரோடும் சேர்ந்து கூட்டமாக கதைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த போராட்டத்தை வேற வடிவமா மாத்தலாம்னு நாளையே உங்களுக்கு நீதிமன்றத்திலே ஒரு அழைப்பாணை இருக்கிறதாக கேள்விப்பட்டது. அந்த அழைப்பாணை என்னத்துக்காக எப்படி வரும் என்று நினைக்கிறீர்கள்? நல்லபடியா வந்தா சந்தோஷம். ஆனா இப்படி வருது நம்மளுக்கு தெரியாது. எங்களுக்கு சாதகமா வந்தா சந்தோஷம். ஒரு புதிய ஒரு செய்திகள் வலம் வந்து கொண்டிருக்கிறன. உங்களுடைய சட்டத்தரணிகளுக்கு யார் நிதி வழங்குகிறார்கள் என்ற ஒரு புதிய வதந்திகள் வந்து கொண்டிருக்கிறன. உண்மையிலே சட்டத்தரணிகள் தானாக முன்வந்து உங்களுடைய வழக்குக்கு ஆஜராகிறார்களா, அல்லது சட்டத்தரணிகளுக்கு பின்புலத்தில் இருக்கிறவர்கள் யாராவது அவர்கள் நிதி வழங்குகிறார்களா? சட்டத்தரணி அவ்வளவு பேருக்கு வந்து அப்படி யாரும் கொடுக்குறது. எல்லாருமே எங்களுக்காண்டிதான். அனைத்து அவ்வளவு பேருமே எழுதி வாதாடும் போது யாரோ ஒரு ஆள் வாதாடினா பரவாயில்ல, அவங்களுக்கு காசு கொடுக்கலாம்ங்கிறாங்க. அத்தனை பேரும் எழுதி வாதாடும் போது அது நீங்களே பார்த்துருக்காங்க. உள்ளுக்குள்ள எல்லாரும் மக்கள் நிறைய பேர் பார்த்து அவ்வளவு பேரும் வந்து எங்களுக்காக வாதாடுறாங்க. எங்களுக்காக குரல் கொடுக்குறாங்க. மக்களுக்காக மட்டுமே. இதுல இருந்து இந்த அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும், உங்களுடைய போராட்டம் நியாயமானதுன்னு சொல்லி இவ்வளவு சட்டத்தரணிகள் உங்களுக்காக அதாவது நியாயமான முறையில் போராடுபவர்களுக்காக அவர்கள் ஃப்ரீயாக இந்த வழக்கில் ஆஜராகிறார்கள் நாங்கள் நினைக்கின்றோம். அந்த வகையிலே நாளிலே உங்களுக்கு தீர்ப்பு நல்லவாக வரும் என்று நாங்களும் நினைக்கிறோம். கடவுளையும் வேண்டிக் கொள்கிறோம். உயிரோட கலந்து ஆலோசனை போல ஒரு 4-5 பேர் மட்டும் தான் கதைச்சிருக்கோம். எல்லா மக்களோட முடிவு தானே எல்லாமே. அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு நாங்க அந்த போராட்டத்தை நாங்க கையில் எடுப்போம். அது என்ன போராட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த போராட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க எல்லாரையும் கலந்து ஆலோசிச்சு நாங்க கண்டிப்பா நாங்க எடுப்போம். 13வது நாளாக இந்த போராட்டத்தை நீங்கள் இந்த இடத்திலே தொடர்ந்து கொண்டிருந்தோம். இங்க இருக்கிற அம்மாக்கள் சரி, இங்க இருக்கிற ஐயாக்களும் சரி, தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து ஒரு நாளுடைய சாப்பாட்டுக்கு சீவிக்கிறவர்கள் தான் இவர்கள். பஸ்ஸுக்கு கூட காசு இல்லை. இன்னும் கூட ஒரு அம்மா சொன்னாங்க, 500 ரூபா காசு நான் தம்பி பக்கத்துல உள்ள கடன் தான் வாங்கிட்டு வந்தேன் தம்பி, பஸ்ஸுக்கு போக 250 ரூபா, வேற 250 ரூபா தம்பி. அதுக்கு வந்து என்ன ரோசங்களை விட்டு கொடுக்கல. நான் படிக்காட்டி நான் உப்புளத்தாலும் என்ன தரக்குறவா பேசினாம வெளியே போன்னு தான் சொல்லுதுகள். அவ்வளவு எங்களை விட ஆண்களை விட பெண்களை தான் அதிக கூட்டம் நிற்கிறாங்க. அப்ப எவ்வளவு ஒரு தைரியத்தோட நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து நிறைய பேர் கத்துக்கணும். என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இந்த போராட்டத்துல செத்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு இந்த போராட்டத்துல ஒரு முடிவு கிடைக்கணும். ஆனா வந்து
அவங்க என்னத்துக்காண்டி இவ்வளவு ஒரு இதோட இருக்காங்க, திமிரோட இருக்காங்க, என்ன இல்ல காரணம்? இவ்வளவு காலம் நீங்கள் இந்த இடத்துல தான் வேலை செய்தீர்கள், 10 இந்த முகாமையாளர்களை தான் வேலை பணியாற்றினீங்க. இல்ல இல்ல இல்ல, யாரோட பணியாற்றினீங்க? அதுக்கு முன்னுக்கு நான் இது வெறும் வந்து 5 மாசம். இந்த புதிய முகாமையாளர் புதிய முகாமையாளர் 5 மாசம். ஆனா ஒரு 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 வதந்தி ஒன்று, ஒரு செய்தி ஒன்று பரவி கொண்டிருக்கிறது. இதுல இருக்கிற இந்த போராட்ட குழுவினர் இந்த முகாமையாளரை வெளியேற்ற வேண்டும், கட்டாயமாக இவரை இடமாற்றம் தான் உங்களுடைய நோக்காக கருதுகிறார்கள். அது உண்மையான வதந்தியா? உண்மை வதந்தி, அது பேர் வதந்தி இல்லையா? அதே நாங்க சொல்லிட்டோம். நானு அதுக்கு பேர் வதந்தி கிடையாது. இவரை நீங்க இடமாற்றம் இல்ல, பண்ணுங்க. இடம் மாற்றத்துக்கான காரணம் என்ன? இடமாற்றத்துக்கு காரணம் என்ன? சரியான ஆதாரங்கள் உங்களிடம் இல்லை. அதாவது நீங்கள் இவரை இடமாற்றி விட்டு உங்களுக்கு சாதகமான ஒரு ஆளை இந்த இடத்தில் பணியமர்த்த வேண்டும் என்றுதான் இந்த போராட்டத்தை என்று. நாங்க சாதகமானாக்க நாங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. நாங்க எங்களுக்கு யார் தேவைன்றோம்? நீ யாரையாவது கொண்டு வந்து போடப்பா, உனக்கு தைரியம் வந்து அதை செய்ய. நீ நான் யாரை கேட்டேன்? நான் எங்க அப்பனை கேட்டேனா எங்க அம்மாவை கேட்டேனா? நான் கேட்கிற யாரை கேட்கிறேன்? இந்த ஆளை வெளியே அனுப்பிட்டு நீ எவனை போட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எல்லா டைம் இந்த மாவட்ட மேனேஜர் தான் வேற மாவட்ட மேனேஜர் நாங்க கேட்டது வேற ஒரு மேனேஜர் வேண்டு கேட்டா அவருக்கு அடைக்க பேச தெரியல. அதான் எங்கட முக்கியத்துவம். ஒரு பொம்பளை யாருக்கு தெரியும், ஒரு ஆம்பளை யாருக்கு தெரியும், அவரை வந்து ஒழுங்கா வழி நடத்த தெரியும், அனுபவம் உள்ளவராக வேணுமங்க. இல்லாட்டி இந்த டைம் எல்லாம் நாங்க சீரியஸா 2-3 ஷிப் வேலை செய்யற டைம். இந்த டைம் இப்பயே நாங்க உப்பு எடுக்கலாம் இருக்கிறோம். எங்களுக்கு எங்க வேலை தந்தனீங்க? அந்த வேலை செய்யற டைம்ல நீங்க டேர்ன் போட்டு ரொட்டேஷன் படி வேலை கொடுத்த நீங்க டேர்ன் போட தேவையில்லாத டைம்ல இல்ல நீங்க ரொட்டேஷன் போடுறீங்க. 10 மாசம் 15 ஒரு எந்த விதத்துல தண்ணி கொண்டு வந்து கட்டணும்ன்ற ஒரு இது தேவை. அனுபவம் கொண்டு போகணும். அனுபவம் இருக்கா? இல்லையே. கேட்டோன்னா வாக்காண்டு நீ வழியால போ, இஷ்டம்டா வேலை செய், வழியால போ. இதே 2 படிகளுக்கு நேரம் 6:30க்கு எடுத்த மாஸ்டர் 8:30க்கு வேலை கொடுக்குறீங்க. இந்த வயலுக்கு செய்யலாமா? அதை கேட்டாக்க அந்த படியெல்லாம் அவ்வளவு ஆக்கள் முன்னுக்கு மரியாதை இல்லாம வழியால போ. நீ நாளில இந்த வேலைக்கு வேற தேவையில்லை. இந்த புதிய மேனேஜ்மெண்ட் சொல்றேன். அப்ப அதெல்லாம் நாங்க அவர் கதை கேட்க போன் வீடியோ பிடிச்சு கொண்டு இருக்கிறது ஆதாரம் எடுக்கிறாரு. இல்ல, அவர்கள் கூறுக வருகிறார்கள் உங்களுடைய ஆதாரம் உங்கள்கிட்ட இல்லை என்பதற்கு பிறகுதான் இப்படி ஒரு ஆதாரமான கதை பேசி. ஆதாரம் எடுக்கிறதுக்கு நாங்க ஆதாரம் செய்யற வேலையா செய்து கொண்டிருக்கோம். போன் பிடிச்சு வேலை செய்யற மாதிரி வேலை செய்யறோம் இல்லையே. ஒன்றில் சேத்தோட நிக்கிறோம், ஒன்றில் உப்போட நிக்கிறோம். ஏதாச்சும் ஒரு கஷ்டப்பட்ட வேலை அந்த டைம்ல ஒரு கதைச்சு முடியக்குள்ள போன் எடுத்து நாங்க ஒன் பண்ணி பிடிக்கல. இப்ப போன் பாவிக்க வேணாம். வேலை முடிஞ்ச ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். எங்கட டாக்கெட் வேலை முடிஞ்சு ரெஸ்ட் எடுக்க வந்தா அதை தங்கட ஆக்கள் மூலம் வச்சு போட்டோ பிடிச்சு ஒரு பொய்யான வயந்திய காட்டிடும் எல்லாத்துக்கும். ஒரு ஆள் வந்து ஒரு முன்னின்று புடைய சரி நீ கேட்டுட்டா அது நீ குடிச்சு போட்டு வந்த வழியாலவும். இப்ப முதலிடமே அவற்ற மனசுல வந்து என்னன்னு கேட்டா ஒருத்தன் போய் தட்டி கேட்கிறான்னா நீ குடிச்சு போட்டு வந்த உடனே லெட்டர் எழுதுறது, எழுதி போட்டு அனுப்புறது, பொய்யான வயந்திய. சரி ரெஜி, நான் வந்து உங்கள்கிட்ட கேட்கிறேன் ரெஜி. நீங்க சொல்றீங்க எங்கள்கிட்ட நிறைய கோரிக்கை நீங்க வைக்கிறீங்க எப்பயுமே. என்ன உங்களுக்கு காசு வந்து உங்களுக்கு யாரா செய்யறாங்க அந்த போராட்டத்தை வந்து நீங்க நடத்துறீங்களா? அப்புறமேல வந்து கேட்குறீங்க இந்த முகாமையாளரை மாற்றணும் தான். இப்போ கூட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறீங்க. இவ்வளவு கேள்வி நீங்க எங்கள்கிட்ட கேட்குறீங்க தானே, ஏன் உங்களுக்கு அந்த தைரியம்ல உள்ள போய் கேட்கறது? நாங்கள் நிறைய தடவை உங்களுடைய முகாமையாளரோட கதைக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி அழகா வெயிட் பண்ணி அவர் வெளியே வரும்போது நீங்க எடுக்கலாம் தானே. கேட்கல, ஒரு ஆளுடைய அனுமதி இல்லாம நாங்கள் அவரை போய் போஸ்ட் பண்ணி எடுக்க உள்ள ஊழியர்கள்ட்ட நீங்க எடுத்தீங்க வீடியோ. உள்ள ஊழியர் ஒரு 7 நாங்கள் உள்ள இருந்த ஊழியர்களையோட அவருடைய அனுமதியை பெற்றுதான் நாங்கள் எடுத்தீங்க தானே. மறுபடியும் அனுமதியை பெற்று இப்ப எத்தனை பேர் புதுசா வந்திருக்காங்க? புதுசா வந்தவங்களையும் கூப்பிடுங்க. எப்படி உங்களை யார் வேலைக்கு எடுத்தா, உங்களுக்கு யார் இந்த வேலை கொடுத்தா? கட்டாயம் நாங்கள் அவையிட்ட தொடர்பு பண்ணி அவையில கேட்போம். எங்களுக்கு கட்டாயம் ஒரு டைம் தர சொல்லி டைம் தரும் பட்சத்துல நாங்கள் கட்டாயம் இதை வெளியில உள்ளதை கொண்டு வருவோம். என்ன கேட்டகரியில உள்ள வந்த நீங்கள் உங்களை என்ன வேலை, எவ்வளவு நாள் கால வேலை, அல்லது உங்களை முதல் சொன்ன மாதிரி அந்த என்னன்னு சொல்றது உங்களது காலபோக அந்த அதுக்காகத்தான் எடுக்கப்பட்டதான்றதை நாங்கள் இந்த இதுல வெளியில கொண்டு வருவோம். அதுல இதுல மாற்ற கருத்து எங்களுக்கு இடம் இல்லை. ஆனாலும் இப்ப நீங்கள் கேட்ட கேள்விகளும் இதுதான். எங்களுக்கு நாங்கள் மேனேஜரை மட்டும் இல்லை, உங்களுடைய ஜிஎம் கூடி நாங்கள் கேட்டுறாங்க எங்களுக்கு டைம் தர சொல்லி நாங்கள் கதைக்கிறதுக்கு. ஆனா இது வரைக்கும் அவர் 2 பேரும் வந்து எங்களை சந்திக்க விரும்பினே இல்லை. சந்திக்க விரும்பாதவங்களை நாங்கள் வைவோசா போய் எங்களுக்கு அது அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட அதிகாரம் இல்லை. கட்டாயம் நீங்கள் சொல்ற மாதிரி அவையில் எங்களுக்கு டைம் தருவினா தான் நாங்கள் இப்ப கூடி போய் அவையில நேர்காணல் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு ஒன்று எங்களுக்கு கிடைக்கணும். இல்லாட்டினா இந்த போராட்டத்தை வந்து நாங்கள் பல மடங்கு வலிமையாக்குவோம். பல மடங்கு நாங்கள் வலிமையாக்குவோம். ஏன்னா வந்து நாங்களும் சோத்துல உப்பு தான் போடுத்தீங்க, நாங்களும் சோறுல உப்பு போட்டு தான் சாப்பிட்றோம்.
பாராளுமன்றத்திலேயும் சரி அல்லது இப்ப உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்திலே 3 தமிழ் ஆளுந்தரப்பினருடன் 3 எம்பிக்கள் இருக்கிறார்கள். ஒரு கடற்தொழில் அமைச்சர் இருக்கிறார் மற்றும் பாராளுமன்ற சக உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஏன் இந்த எங்களுடைய தமிழ் மக்களுக்குரிய எம்பிகள் தான் அவர்கள். நான் கடல் தொழில் அமைச்சர்னு சொல்லும்போது தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்கு இந்த பிளான்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, இந்த அரைக்கிற கக்கி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட வந்து அவராக தான் மறிச்சு கேட்டார், என்னடா இப்படி போகுது வேலையெல்லாம் நல்லா இருக்கான்னு. நானும் ஒரு 5-6 பசங்களும் நின்று சொன்ன வார்த்தை, ஐயா இதுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நீங்க கண்டிப்பா எங்களை சந்திச்சு நீங்க கதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் விளங்குதுதான் நான் உங்களை சந்திச்சு கதை பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் அவர் சந்திச்சும் கதைக்கல, இப்ப வரைக்கும் வரவும். அவர் இங்கதானே இருக்காரு, யாழ்ப்பாணத்துல வேற எங்க இருக்காரா? இல்ல தெரியலண்ணா. இல்ல நீங்கள் இந்த நேரத்துல அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அது வந்து பார்க்கணும். நானு என்னத்தை பார்க்காம வந்து நீங்கள் என்ன உங்களை உண்மையிலே அவர் ஒரு கடற்தொழில் அமைச்சர், அவர் கட்டாயம் எங்களுடைய மக்கள் பிரதிநிதி. ஆனா அவர் உங்களை சந்திக்க வேண்டும், கட்டாயம் சந்திச்சிருக்க வேண்டும். இது வரைக்கும் ஒரு 13 நாளாச்சு சந்திக்க இல்லை. சந்திக்காத பட்சத்துல அவருக்கு எங்களை என்ன சொல்ல வாருங்க? அண்ணா இந்த பிளான்ட் ஓப்பனுக்கு வந்து அவ்வளவு காரு, அவ்வளவு மினிஸ்டர், ஏஜில இருந்து எல்லாருமே, ஜிஎஸ்ல இருந்து சம்பந்தம் இல்லாத ஆட்களும் இந்த பிளான்ட் ஓப்பனுக்கு வந்திருந்தாங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னுக்கு விசிட் பண்ண வந்தாங்க, அவ்வளவு பேர் வந்தாங்க. இந்த மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னையோட 13வது நாள் ஒரு ஆள் கூட வரலன்னா இப்ப எங்களை என்ன ஒரு கணக்குல வச்சிருக்காங்க இவங்க. மனுஷனா பாக்குறாங்க, மாடா பாக்குறாங்களா இவங்க எங்களைய? இவனுக்கு என்ன எப்படி பேசுறதா இல்லாட்டினா வந்து வார்த்தை அதிகமா வந்து எனக்கு அந்த கோவத்துல அதிகமா பேசிடணும் பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா வந்து சரியா இதே ஒரு ஜட்ஜ் எங்களை கதைக்க சொல்லி கேட்டவர்றானு இவையிலேயும் வந்து எங்களை சந்திச்சு கதைக்க இயலாது. ஒரு ஜட்ஜான ஒரு ஆள் இந்த ஒரு ஆக்களுக்குமே அனுமதி கொடுக்க மாட்டேன். எங்களோட பிரச்சனையை கேட்கறக்கு அவையில கதைக்கிறதுக்கு நீங்க விடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு அனுமதி தந்தவரானு. அனுமதி தந்து நாங்க ஒரு 5 நிமிஷம் இவர் கதைச்சவர். இவளுக்கே வந்து கதைக்க இயலாது. இல்லாட்டியா அனுமதி உங்களுக்கு தெரியலாது ஒரு வீடியோ இதுக்கு தெரியாம இருக்குது. நீங்கள் கேட்குற கேள்விக்கு அவ பதில் சொல்ல இல்லாத ஒரு பிரச்சனை ஏற்படுமெண்டாக தான் மீடியாவை உள்ளுக்கு வாராக அனுமதி தெரியணும் உங்களுக்கு. அதுதான் பிரச்சனையாவை. கூடிய ஒரு லேபர் தான் வேலைக்கு ஆள் கொண்டு வருது. தங்களோட இடத்துல மட்டுமே தான் ஆள் லேபர் கொண்டு வருது. அப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் ஆள் எடுத்து அந்த ஆக்களோட கதைக்கணும். ஒரு லேபரை வச்சு தானே இவர் கதைக்கணும். அந்த அதிகாரம் அந்த லேபருக்கு யார் அதிகாரம் கொடுக்குறது? இவ்வளோ லேபர் பழைய 10 வருஷம் 8 வருஷம் லேபருமே இதுக்கு இருக்கணும். அவையோட புதாட ஒரு ஆளை கொண்டு வரதுக்கு அந்த லேபரை வச்சு தானே காய்ச்சி வேலைக்கு கொண்டு வரணும். இல்லை அது என்ன முறையில் அது செய்யலாமா? அது அரசாங்கத்துல அரசாங்க கொம்பனி தான் இது சர்வாதிகாரம். அப்பா இது நல்லாவே தெரியுது எனக்கு. இது சர்வாதிகாரம். ஹிட்லர் ஆட்சி கூட நல்லா இருக்கும் போல இருக்கு. ஹிட்லரோட ஆட்சி கூட நல்லா இருந்துச்சு. இது வந்து இந்த ஆணையர உப்பளம் ஹிட்லர் ஆட்சியை விட மோசமா போயிட்டு இருக்கு. இந்த ஜூதர்களை ஃபுல்லா ஹிட்லர் வந்து என்ன செஞ்சாண்ட வரலாறு நீங்க படிச்சிருப்பீங்க. ஹிட்லர் வந்து இந்த உப்பளத்தோட மேனேஜர் மாதிரியும் நாங்களாம் ஜூதர்கள் மாதிரியும் இருக்கு. ஏதோ ஒண்ணு செய்யறாரு, ஆனா என்ன செய்யறாரு, பின்புலம் என்ன இருக்கு, அவருக்கு என்ன? இந்த 13வது நாள் இந்த தொடர் போராட்டத்தை எங்களுடைய இந்த நாட்டின் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த நேரத்துல நீங்கள் ஜனாதிபதியிடம் ஏதாவது பப்ளிக்கா ஒரு வேண்டுகோளை விடுக்க விரும்புகிறீர்களா? மக்கள் இந்த நாட்டுல வந்து கஷ்டப்படுறாங்க, இவ்வளவு போராட்டம் பண்றாங்கன்னு ஜனாதிபதிக்கு நானுமே ஜனாதிபதி ஐயா அவர்களுக்கு எல்லாருக்கும் எங்களோட பிரச்சனையா எல்லாருக்கும் உணவு முழு விஷயம் போய் சேர்ந்துட்டுது. ஒரு தினம் ஒரு முடிவும் அவனுக்கு இல்லை, ஒரு முடிவும் அந்த மாதிரி இல்லை. நீங்களாம் இதுக்கு கடைசி முடிவு எங்களுக்கு என்ன மாதிரி தோணுது? 13 நாளா நாங்கள் வேலை வாய்ப்பு ஒன்றுமே இல்லாம பட்டினிகள் அந்த பிள்ளைக்குட்டிகள் பள்ளிக்கூடம் போக இல்லாம டியூஷன் போக இல்லாம நாங்கள் போக்குவரத்து கடனை அங்கே எங்கே கடன் வேண்டி
சரியா சிரமத்துல இருக்கிறோம். நாங்கள் எங்கட உப்புல நாங்கள் இவ்வளவு காலம் என்ன மாதிரி வேலை செய்த இந்த மாதிரி இதை நாங்க இவ்வளவு உப்பு எடுத்து கொடுத்துருப்போம். இதுக்கு இருக்கவள பணியாளரும் உப்பு எடுத்து கொடுத்த நாங்கள் இன்றைக்கு நாங்கள் உப்பு எடுத்து கொடுத்த நாங்கள் வெளியால இருந்து குந்தி கொண்டு இருந்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கோம். இப்ப புதுசா இப்ப இருக்கிற வேலையை புது ஆக்கள் எடுத்து போட்டு அவை இந்த ஆழ்பழத்தை கூட்டுறக்காவணியும் அங்க இருந்து கதை முடியினும் சில கதைகள் விடியினும் அங்க ஆர்ப்பாட்டம் செய்து தாங்கள் மேல மாத்திரமாக்கணும் தங்களுக்கு ஆழ்பழம் வேணுமான புதுசா இப்ப இபிஎஃப் நம்பரில் நாங்க போராட்டத்துல இருந்து ஆக்கள் எடுக்காத வேலை இபிஎஃப் நம்பரே புது ஆக்கள் ஏழாத ஆக்கள் காலை நொடிக்கிட்டு போயிடும் கையை தூக்கிட்டு போயிடும் அப்படியே ஆக்கள் எல்லாம் வேலை கெடுத்துட்டு இருக்கணும். நாங்கள் வேலைக்கு வந்தோம் வருத்தம் கப்பினா எல்லாம் செக் பண்ணி தான் எங்களை வேலை கெடுத்தோம். இன்றைய காலையில அதை இழுத்து வேலைக்கு போயினோம் கையை தூக்கி கொண்டு போயினோம் அவையெல்லாம் ஆழ்பழத்துக்காண்டி அங்க எடுத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு வந்து ரோட்ல குந்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு முடிவு வரைச்சு 13 நாளா எல்லா ஊடகங்களும் எங்கள்கிட்ட நியூஸ்கள் எடுத்துட்டு நீங்களாம் எங்களுக்கு கடைசி இறுதி முடிவை என்ன மாதிரின்னு சொல்லணும். நன்றி. வணக்கம், நான் நிசாந்தன் கேட்கிறேன். நாங்கள் இவ்வளோ நாளும் இதில் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்க இல்லை. எத்தனை அமைச்சர்மார் எத்தனை எம்பிமாருக்கு தெரிவித்தும் இன்னும் ஒருவரும் வந்து எங்களுக்கு ஒரு தீர்க்கமான முடிவு சொல்ல இல்லை. இப்போ இதில் விடிய நாங்கள் 8 மணி இதில் நிற்கிறோம். 8 மணிக்கு முதல் வந்துட்டோம். 8 மணிக்கு இதால் ஜிஎம் போகிறார். ஜிஎம் போயிட்டு 9:30க்கு திருப்பி உங்கால போகிறார். போய்க்கே பார்த்துன்னு போகிறார். திருப்பி விரைக்கையும் எங்களை பார்த்துன்னு போகிறார். இதில் வந்து இன்றைக்கு இப்போ 6 மணித்தாலம் ஆச்சு. 6 மணித்தாலம் ஆகியும் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட எங்களை ஒரு நேர்காணல் இன்னும் அவர் பார்க்கவே இல்லை, கதைக்கையும் இல்லை. இந்த உள்ளே இருக்கிறார். இந்தியாவில் வந்து நாங்கள் இதில் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எத்தனை பேர் இதில் இருக்கிறோம். இதில் ஒரு வார்த்தை கூட கதைக்க இல்லை. என்ன இது என்று ஒன்றும் கதைக்க இல்லை. நீங்கள் போறீர்கள், நீங்கள் வாரியல், எங்களுக்கு ஒரு முடிவு ஒன்று தர மாட்டீங்களா? எங்களை வேணாமண்டா எங்களோட பிரச்சனையை சரி உங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்டேக் பண்ணுறாக்களுக்கு வேலை இல்லைண்டு இல்லை நீங்கள் என்ன காரணத்துக்கு ஸ்டேக் பண்ணுறீங்களேண்டு நீங்கள் ஒரு தீர்க்கமான முடிவை தந்தீங்களன்னா நாங்கள் இதில் நிற்க வேண்டிய அளவில் எங்களுக்கு இல்லை. நாங்கள் வெளியே போயிடுவோம். நாங்கள் என்னத்துக்கு போராடுறோம்? எங்களுக்கு ஒரு தீர்க்கமான வேலை வேணும். நாங்கள் மாறி காலத்தில் எங்களுக்கு ஆப்டிஷன் அது எங்களுக்கு விளங்கும். மற்ற நாளில் எங்களுக்கு ஒரு மாதத்தில் 20 நாள் வேலை தந்தாலும் கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணக்கூடிய மாதிரி எங்களுக்கு இருக்குது. எங்களோட வாழ்வாதாரம் நாங்கள் எல்லாம் குடும்பக்காரர். இதில் ஒருத்தர் கூட தனியாக்கள் இல்லை, எல்லாம் குடும்பக்காரர். இப்போ நீங்கள் ஒரு முடிவு எங்களுக்கு தர மாட்டீங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்க. நீங்கள் வெளியே வாங்க, ஒரு 5 நிமிஷம் எங்களோட உரையாடுங்க. நாங்களும் உங்களுக்கு எங்களோட பிரச்சனையை சொல்லுவோம். இல்லை நீங்கள் ஒரு பிரச்சனை சொல்லுவீங்க. இந்த வந்து எந்த முடிவு எடுக்கிறீர்கள்? ஒருத்தரும் ஒரு முடிவும் எடுக்கிறீர்கள். இதுக்கு நாங்கள் என்ன செய்யறது? இன்றைக்கு ஒரு நாள் பார்ப்போம் இல்லையா? நாளைக்கு என்ன சட்ட ரீதியான என்ன ஆர்ப்பாட்டம் செய்யலாமோ அந்த ஆர்ப்பாட்டத்தை ரங்குறதான் எங்களோட முடிவு. 4-5 பேர் கதைச்சிருக்கோம். அந்த முடிவை மிச்சாக்களும் கதைச்சி போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் முடிவு எடுக்க போகிறோம். இதில் இருந்து ஒரு பிரயோசனம் இல்லை. நாங்கள் இவ்வளோ நாளும் இப்போ 2 மணி ஆகுது. 6 சாப்பாடு தரது. நாங்கள் இனி போய் வீட்டை போய் சமைச்சு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு காசு இல்லை. நாங்கள் என்ன செய்கிறது? இந்த ஜிஎம்ல நிற்கிறார். நாங்கள் உள்ளே போனால் என்ன சொல்லுவார்? நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு தான் உள்ளே வந்துட்டோம். அதனால தான் பேசாமல் நிற்கிறோம். வெளியே விரட்டும் மறுத்தி கதைப்போம். மறுத்தி கதைக்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்கு. நாங்கள் எங்களுக்கு தீர்க்கமான முடிவு எங்களுக்கு தாங்கும். அதான் எங்களோட முடிவு. 13வது நாளாக இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார். நீதிமன்றங்கள் பாராளுமன்றங்கள்ல அவையோட உரிமையை கொடுத்து அவைய உள்ளுக்கெடுக்க சொல்லி சொன்னவை. இதுவரைக்குமே எந்த தலைமத்துவம் வந்து எங்களுக்கான நீதிகளை தந்து எங்களை உள்ளுக்கெடுக்கிற இதே இல்லை. அங்க உள்ளுக்கு பலப்படுத்தி கொண்டு தங்களோட வேலை திட்டங்களை நகர்த்தி கொண்டு இருக்கிறோமே தவிர இதுவரைக்கும் இல்லை. எங்களோட ஊழியர்களோட கஷ்டத்தை எல்லாத்தையும் கருத்துல கொண்டு எங்களோட ஊழியர்களை பழைய நம்பர் இபிஎஃப் நம்பர் பொதுவாகவே பழைய நம்பர் தான் இதுக்குள்ள இருக்கிறோம். அதை கருத்துல கொண்டு எல்லா ஊழியர்களையும் வேலைக்கு உள்ளுக்கு எடுத்து நல்ல ஒரு முடிவு வரணுமென்று நாங்கள் எல்லாருமே கேட்டுக்கொள்கிறோம். அதுதான் எங்களோட கடைசி. அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களோட ஆர்ப்பாட்டம் மேலும் அதிகரித்து ரோட்டை க்ரோஸ் பண்றோமோ இல்லாட்டி எங்களை நீங்க அடைக்கிறீங்களோ என்ன செய்தாலும் பரவாயில்லை, கடைசி வரையும் நாங்க போராடுறதே முடிவெடுத்துட்டோம். இதை கருத்துல கொண்டு எங்களுக்கு நல்ல முடிவு வரணும். அதைத்தான் நாங்க மேலும் மேலும் கேட்டுக்கொள்றோம். எங்களை கெட்டவையா மாற்ற வேண்டாம். நாங்க நல்ல பிள்ளைகளா இருக்கணும் தான் நாங்க முடிவெடுக்கிறோம். எங்களோட உரிமையை எங்களுக்கு தரணும். அதுதான் எங்களோட முடிவு.